ஒவ்வொரு தெருவிலையும் அமைச்சர்கள் வீடு வீடாக குறைகள் கேட்கறதால வழக்கம் போல ஆர்கே நகர் மக்கள் ஆராத்தி தட்டுக்களோட தங்களுடைய குறைகளையும் சேர்த்து வச்சு வரவேற்பை கொடுக்குறாங்களா. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலைன்னு சசிகலா அணியோட வாக்குறுதிகள் டக்குன்னு எட்டி பார்க்க வைக்கிதான். பலூன் பலூன் நண்பா, சட்டமன்ற பொது தேர்தல் அறிவிப்பு மாதிரி தங்களோட தேர்தல் அறிக்கையை கட்சிகள் தயார் செஞ்சிருந்தாலும் தொகுதி மக்களோட கோரிக்கைகள் எல்லாமே அடிப்படை வசதிகளை மையமா வச்சு தான் இருக்குதான். அதனால உள்ளூர் பொறுப்பாளர்களுக்கு கவனிப்புகள் அதிகமா இருக்குதான். இன்னொரு பக்கம் தெளிவா ஓபிஎஸ் அணியோட பரப்புரை எல்லாமே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்தை மையமா வச்சுதான் இருக்குதான். ஆர்கே நகர் தொகுதியில மதுசூதனன் செஞ்ச சாதனைகள், செய்ய போகும் சாதனைகள் கூடவே ஜெயலலிதாவோட திட்டங்களும் சேர்த்து வச்சு பரப்புரை செய்யறாங்களா. தொப்பி கட்சி பொறுப்பாளர்களுக்கு இது 3வது தேர்தலாம். ஏற்கனவே எந்த பகுதியில் தேர்தல் வேலை செஞ்சாங்களோ அதே பகுதியில் இப்போவும் களத்தில் இருக்காங்களாம். அதனால் மக்களோட அறிமுகம் ஈஸியாக கிடைச்சிருதான். உள்ளூர் பொறுப்பாளர்கள் கூடவே வந்தாலும் செலவெல்லாம் வெளியூர் பொறுப்பாளர்கள் கணக்கு தானா. ஐயா, கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் ஒரே மேடையில் உட்கார வச்சு ஆதரவு திரட்டுற திமுக மாதிரி நாமளும் செஞ்சா என்னன்னு ஆளுங்கட்சி சார்பில் கூட்டணி கட்சிகள், ஆதரவு கட்சிகள், இன்னும் பல அமைப்புகளோட பேச்சுவார்த்தை தொடங்கிருச்சா. சீக்கிரமே பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடக்குமா? நாங்களாவா சொல்லுதோம், பேசிக்கிட்டு தாங்க ஐயா.